மாற்றம் மாற்றம் நீங்களே என்னையா மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதற்கு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு மாற்றத்துக்கு ஒரு விதையை வந்து போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் தானே நடக்குதுங்க. உண்மையிலேயே வந்து பேச போனா இந்த அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு ஊடகங்களுக்கு வாய் இல்லை. ஆனா விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு வாய் இருக்கு. நம்ம அந்த விமர்சனம் உடைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயங்க. அதுதான் நம்ம பேச போறோம். 2 விஷயத்தை இன்னைக்கு ஒன்று பார்க்க போறோம் நம்ம வீடியோல. என்ன முதல் விஷயம் அப்படின்னா, டிஐபிஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ல 461 பேருக்கு வேலை வாய்ப்பு. எப்படி? நியமன வேலை வாய்ப்பு இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி மூலமா இதுல தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்ய போறாங்க. வேலை வாய்ப்புக்கு கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 56 வருடங்களாக இவர்களால் செய்ய முடியாத சாதனை வந்த 20 நாள்ல இன்னைக்கு ஒரு கையெழுத்து மூலமா நடந்திருக்கு. இந்த 461 பேருக்கு தான் வேலை வாய்ப்பா? ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கு எப்படி டிஐபிஆர் நம்மளுக்கு கூடவே இருக்கிற ஒரு டீம், அந்த டீம்ல வேலை சேர்றவங்க யாரு, எப்படி இவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க, இந்த வேலை வாய்ப்பை எப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், நியாயமான நேர்மையான தகுதி வாய்ந்தவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வந்து பறைசாட்டி இருக்கு தமிழக வெற்றி கழகம். அதுக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்காத, அதாவது போட்டோகிராஃபி தெரிஞ்ச சிலரை மட்டும் அவங்க கூட பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? அரசு சார்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து எல்லா இடங்களுக்கும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க இல்லையா, அந்த ஈவெண்ட்ஸை வந்து கவர் பண்ணி அதுக்கான ஃபுட்டேஜஸ், அதுக்கான போட்டோ வீடியோஸ் வந்து எடுத்து அதை செய்தி குறியீடா வந்து கொடுக்கறது. ஸோ இந்த வேலைகளுக்கே இது வரைக்கும் வந்து அரசு சார்ந்து பல மோசடிகள் நடந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கான லஞ்சங்கள், இந்த வேலை வாய்ப்பில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், இதையெல்லாம் தடுக்கிற விதமா டிரான்ஸ்பரண்டா டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் வச்சு இந்த 461 போஸ்டிங்ஸையும் நம்ம வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதை உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். வேலை வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்தது, நம்ம கே நேரு அவர்கள் கூட அவருடைய துறையில நிர்வாகத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் ஓவர்டேக் பண்ணி அவரா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்ககிட்டலாம் காசை வாங்கி அதுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1020 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருந்தது இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? கம்பேர் பண்ணிக்கணும்ல. நீங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குனீங்க, எப்படி அதுல ஊழல் பண்ணீங்க, இங்க எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது, அது எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆயிருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. இதுதான் முதல் விஷயம். ஸோ இங்கே வேலை வாய்ப்புகளுக்கான முக்கியத்துவங்கள் உயருது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, மிஸ் கீர்த்தனா அவர்கள், அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்ததுல இருந்து டார்ச்சருங்க. ரீல்ஸ் போடுறாங்கன்றாங்க, நடந்து வராங்க, போறாங்க வராங்க, இப்படியே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்க வந்து தொழில் வளரும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நேத்து ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. என்னடா ரீல்ஸ் போடுறாங்கன்னு விமர்சனம் பண்ணா ரீல்ஸே போட்டு தொழில் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றீங்களான்ற மாதிரி, நீ எதை வச்சு என்னை கலாய்க்கிறியோ அதை வச்சே நான் வளர்ந்து காட்டுறேன் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு. என்னடா அப்படின்னா, ரீல்ஸ் போட்டு ஆங்கிலத்தில் பேசி பல தொழில் முனைவோர்களை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்கிற வேலையை இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செஞ்சிருக்காங்க. அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய, பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இங்க இருந்து அரசு செலவுல நான் அந்த நாட்டுக்கு போறேன், இந்த நாட்டுக்கு போறேன், இந்த கம்பெனியை போய் விசிட் பண்றேன், அவங்கள போய் நான் பாக்குறேன், நேரடியா நான் போய் பேசுறேன் அப்படின்னு நம்ம விஜயனை வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமே பல நிறுவனங்களுடைய உயர் அதிகாரிகள், சிஇஓக்கள், எம்டிஸ் வந்து இங்க வந்து பார்த்தாங்க, தலைமைச் செயலகத்துக்கு வந்து பார்த்தது வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க தான் எக்ஸ்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் சென்டர் வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு வேலையை பண்ணி அதுக்கு ஒரு பில்லை போடுவாங்க. இங்க இருந்து குடும்பம் குட்டியெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போய், நான் போய் அங்க போய் இதை பார்க்குறேன், நான் பிரான்ஸுக்கு போறேன், ஜெர்மனிக்கு போறேன், யூரோப்புக்கு போறேன், ஆஸ்திரேலியா போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பில்லை போட்டு தேய்க்கிற வேலையை மட்டுமே பார்த்துட்டு கடைசியில் பிம்பிலி காப்பிலா அப்படின்ட்டாங்க. ஒரு தொழில் முனைவும் வந்த மாதிரி தெரியல. இது என்னடா தொழில் முனைவு, எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை பேப்பர் எடுத்து ஆட்டி காட்டுவார் அப்ப இருந்த அமைச்சர். வெள்ளை பேப்பர் அவரும் பேசியிருக்காரு, என்னென்னவோ உருட்டியிருக்காரு. இங்க என்ன இருக்கு அப்படின்றத டிரான்ஸ்பரண்டா இருந்தா, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கரெக்டா ஒர்க் பண்ணா இண்டஸ்ட்ரீஸ் தானா இங்க வரப்போறான். உங்க ஆளுங்க அடிக்கக்கூடிய கூத்து, உங்க ஆளுங்க அடிக்கக்கூடிய ஊழல், உங்க ஆளுங்க கேட்கக்கூடிய கமிஷன்னாலதான் இங்க கம்பெனிஸ் வராம போச்சு. கூகுளுடைய நிறுவனம் இங்க வராம பக்கத்துல ஆந்திராவுக்கு போதுங்க டேட்டா சென்டர். இங்க இருக்கக்கூடிய தமிழன் தான் அங்க வந்து சீஃப் ஹெட் கூகுள்ல, சுந்தர் பிச்சை. அவரு தமிழ்நாட்டுக்கு வேணா, நான் ஆந்திராவுக்கு கொடுக்குறேன்னு முடிவெடுத்ததுக்கான ஒரே காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நடத்தை,
அதைத்தான் இங்க சுட்டி காட்டணும். இன்னொன்னு, இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இந்த ஒரு சின்ன ரீல் கண்டிப்பா உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகும். இந்த ஒரு சின்ன ரீல் உலகம் முழுக்க போய் சேரும். கண்டிப்பா இந்த இவ்வளவு காம்பேக்டா எந்த செலவுமே இல்லாம இப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸை கூப்பிடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. நீங்க அந்த ஒரு போஸ்ட்ல போய் உட்காந்துட்டு நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா ஊவின்னு உருட்டுறதும் மிரட்டுறதும் அப்படியே பந்தா காட்டுறதும் 10 கார்ல போறதும் அப்படியே பறந்து போய் ஃபாரின்லுக்கு போய் அங்க இருந்து 4 போட்டோஸ் எடுத்து போறதும். இங்க இருக்கிற சென்னை மேயர் கூட போனாங்க பிரான்ஸுக்கு யூரோப்புக்குலாம் போயிட்டு நான் திடக்கழிவு மேலாண்மையை ஆய்வு பண்றேன், அந்த மாதிரி எப்படி இங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இங்க என்ன பண்ணாங்கன்னா ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க. இதுக்கு எதுக்குங்க பிரான்ஸ் வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் வரணும்? இங்க இருக்கிறவங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? தூய்மை பணியாளர்கள் 13 நாள் இங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடினாங்க, பின் வாசல் வெளியே எதிர்த்து ஓடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு கிண்டல் பண்ணி ஆமாண்டா இது ரீல்ஸ் ஆச்சு தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ரீல்ஸை வச்சு தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. கனிமவளத்துறை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறை நம்ம நேத்தே பார்த்தோம். போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை அங்க நின்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வர்றாரு. அவங்கள மாதிரி போட்டோ ஷூட் பண்ணிட்டு திமுறா பேசிட்டு வரல. நிறைய வீடியோஸ் எப்படி போச்சு, தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சுத்தமா சாப்பிடாம பசியில இருக்கேன்னு சொல்லி பேசின அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பை மட்டும் தூக்கி போட்டிருக்கீங்க. மற்ற இடங்கள்ல நடந்தது அவருக்கே இது அதுக்கு முன்னாடி பின்னாடி பேசின விஷயங்கள் இந்த கிளிப்பெல்லாம் உங்க கையில் கிடைக்கவே இல்லை. அதாவது எந்த அளவுக்கு சீப்பா போயிட்டாங்க அப்படின்றத இந்த பாலிடிக்ஸ் மூலியமா நம்மளால வந்து ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. அதுலயும் மீடியாஸ் ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போட்டிருப்பீங்களா? ஒரு அமைச்சர் சொன்னார்ல, யூடியூப்லாம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், நீ யாரு, எந்த பத்திரிக்கை, நீளமா அப்படின்னா அப்படி ஒரு பத்திரிக்கை இருக்குதா, நான் கூப்பிடலையே உன்னை, இப்படி திமுறா பேசுனதெல்லாம் அப்படி போட்டீங்களா? ஒரு அமைச்சர் இப்படி கேட்கலாமா அப்படின்னு போட்டீங்களா? மேயர் கேட்டாங்களே, ஏங்க அதுனா ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம பான்ஸ் பவுடர்னு கேட்டாங்களே, ஒரு மேயர் இப்படி பேசலாமா அப்படின்னு போட்டீங்களா? தொழில்துறை அமைச்சர் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினாரு, அப்படி கேட்டீங்களா? ஏங்க வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறீங்களா, ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறாருன்னு சொல்லி அப்ப கேட்டீங்களா? ஒரு அமைச்சர் இப்படி ஆட்டலாமா அப்படின்னு கேட்டீங்களா? இந்த மாதிரி இப்படி ஒன் சைடா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்பட்டமா தெரியும். நேத்து கன்னியம்பாடியில அந்த ஒரு நிர்வாகி லஞ்சம் கேட்டாரு, மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டினாருன்னு சொல்லி புகார் வந்த உடனே அந்த புகாருக்கு மேல நடவடிக்கை எடுத்து அவரை நீக்குறாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் நேத்து கனிமவள கொள்ளையை தடுக்கணும்னு அதே கன்னியம்பாடி பகுதியில மக்கள் போராடுறாங்க. அந்த செய்தியை தூக்கி நீக்கப்பட்ட நிர்வாகிக்கு திரும்பவும் பதவி கொடுக்கணும்னு போராட வைக்கிறாங்க ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுது சன் நியூஸ். எப்பாடி சில மீம் பேஜ் கூட சில எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குண்டா. சில மீம் பேஜஸ் கூட எத்திக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சா இதெல்லாம் போட்டால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க, இதெல்லாம் ஒரு பொய் செய்தி, எப்படா போகிறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் எந்த எல்லைக்கும் நம்ம தாழ்ந்து போகலாம், கேவலமாக போகலாம், சாக்கடையாக இருந்தால் உள்ளே பூந்து மூச்சு பிடிச்சி அப்படியே வேலை வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு தான் இந்த சேனல்லாம் இயங்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. சரி ஓகே, நம்மால டெல்லிக்கே போனாலும், டெல்லிக்கு ராஜா யாரா இருந்தாலும் அங்கேயே நான் தான்டா ஆட்ட நாயகன்ற மாதிரி டெல்லிக்கே போனாலும் பத்திரிகையாளர்கள் கதறினாலும் ஃபிலிக்ஸ் அண்ணன் ரொம்ப சூப்பரா அதை சொல்லியிருந்தாரு அவருடைய நெட்ஃபிளிக்ஸ் சேனல்ல. நாங்களும் தாங்க அந்த மாதிரிலாம் கத்திருக்கோம், பேட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம், கேள்விகளை வந்து கத்திருக்கோம், அவங்க வந்து கண்டுக்காம போயிருக்காங்க நிறைய பேர். ஆனா அவங்க ஏதாவது பேசினாதான் அதை வந்து வீடியோவா செய்தியா போடுமே தவிர நாங்க கட்டுனதெல்லாம் அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை வந்து தூக்கிட்டு வந்து போடுறதெல்லாம் வந்து புதுசா இருக்குது, ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இது அவருடைய அனுபவத்துல இருந்து அவர் ஷேர் பண்ண விஷயம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மக்களுக்கு கண்ணுக்கு படாம நிறைய விஷயத்த பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல பல சேனல்ஸ் இருக்கு. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஸோ அதனால தயவு செஞ்சு வீடியோவை முழுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கும் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க திட்டணும்னு நினைச்சாலும் திட்டிட்டு போங்க. நன்றி. நான் உங்க வேலூரன் கேஆர்.